அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய் பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி, பெண் நட்சத்திரம் மக நட்சத்திரம் சிம்மராசி, ஆண் நட்சத்திரத்துக்கு எத்தகைய பொருத்தம் அமைங்கிறது பார்ப்போம். இதனால் திருமணம் செய்யலாமாங்கிறது பார்ப்போம். அது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பெண் நட்சத்திரம் அஸ்வினி மேசராசி, அதுக்குண்டான பேரெழுத்து, அதாவது நாம நட்சத்திரம்னு சொல்லுவோம். முதல் பேரெழுத்து வர்றது நாம நட்சத்திரம். அதுக்கு சோ சே சோ லா அப்படிங்கிறது பேரெழுத்து வருது. அதே மாதிரி ஆண் நட்சத்திரத்துக்கு மக நட்சத்திரத்துக்கு முதல் பேரெழுத்து நாம நட்சத்திரம்னு சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு வந்து மா மீ மூ மேங்கிறது பேர் அமையுது. இந்த பேருடையவர்கள் இந்த மக நட்சத்திரம் கையாளலாம். இப்போ இவங்களுக்கு எத்தகைய பொருத்தம் அமைங்கிறது பார்ப்போம். முதலாவதாக தினப்பொருத்தம் அமையவில்லை. அடுத்தபடியாக கணப்பொருத்தமும் அமையவில்லை. பெண் தேவகணம் ஆண் ராட்சச கணமாக உள்ளது. தேவகணத்துக்கும் ராட்சச கணத்துக்கும் ஒத்து வராது. சில பேர் ஆண் ராட்சச கணமாக இருந்தால் பெண் தெய்வகணம் மனுஷ கணமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க சில ஜோதிடருடைய கருத்து. இருப்பினும் மனித கணமும் தேவகணம் ஒத்து வரும். அதே மாதிரி மனித கணம் ராட்சச கணம் ஒத்து வரும். அதே பெண் வந்து ராட்சச கணம், ஆண் வந்து மனித கணம் தான் ஒத்து வராது. ஆகவே இந்த கண பொறுத்தாலும் கொஞ்சம் முரண்பாடாக செயல்படும். அது உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கலந்து ஆலோசனை செய்து கொள்ளணும். இருப்பினும் கணப்பொருத்தம் தேவகணத்துக்கும் ராட்சச கணத்துக்கும் ஒத்து வரலை. மகேந்திர பொருத்தம் உண்டு, ஸ்திரீ தீர்க்கம் உண்டு, நன்றாக உள்ளது. அதே மாதிரி யோனி பொருத்தம் அப்படிங்கிறது பார்க்கும்போது பெண்ணுக்கு ஆண் குதிரையும் ஆணுக்கு பெண் எலி தவறது. ஆணுக்கு வந்து ஆண் எலி வர்றதுனால அவங்களுக்கு அதாவது சொல்ல மிருக பகை இல்லைன்னா இந்த யோனி பொருத்தம் உண்டு. மிருகத்துக்கு பகை இருந்தால் மட்டுமே அதை வந்து பகை செய்யும். அதனால் இந்த யோனி பொருத்தம் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ராசி பொருத்தம் அமையவில்லை. ராசி வந்து 5வது ராசியாக வர்றதுனால ராசி பொருத்தம் அமையவில்லை. சிலர் வந்து ராசி பொருத்தம் ஒரே தத்துவத்தோடு வர்றதுனால, நீர் தத்துவத்தோடு வர்றதுனால, நெருப்பு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால முதலாவதாக மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசி. ஆனால் 5வது ராசி எடுத்துக்கணும். சில பேர் 5வது ராசி பஞ்சமாதிபதி ராசிங்களால் எடுத்துக்கலாம். ஆனால் ராசி பொருத்தம் அமையவில்லை. ஆனால் ராசியாதிபதி பொருத்தம் உத்தமம், நன்றாக உள்ளது. முக்கியமான பொருத்தமான மகேந்திர பொருத்தம் எப்படி அமையவில்லையோ அதே போல் ரஜ்ஜு பொருத்தம் இவங்களுக்கு அமையவில்லை. ரஜ்ஜுங்கிறது மாங்கல்ய பொருத்தம். இந்த மாங்கல்ய பொருத்தத்தை நீங்கள் உங்கள் ஜோடர்கிட்ட கலந்து ஆலோசனை செய்து கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இரண்டு நட்சத்திரமே கேதுவுடைய நட்சத்திரம். 2 நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரமாக வர்றதுனால இந்த மாங்கல்ய பொருத்தம் அமையவில்லை. அது இல்லாமல் நாடி பொருத்தம் வேதை பொருத்தம் உண்டு. நாடியும் உண்டு, வேதையும் உண்டு. ஆக மொத்தம் வந்து 11 பொருத்தத்தில் இவங்களுக்கு 7 பொருத்தம் அமைந்துள்ளது. இந்த 7 பொருத்தம் இருந்தால் திருமணம் செய்யலாம். ஆனால் மாங்கல்ய பொருத்தம் இல்லாதனால் உங்களுடைய ஜாதகத்தில் கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் எதுவுமே இல்லை, செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் இல்லை, சுத்த ஜாதகமாக இருந்தால், அதே போல் ஏறுமுகம் இறங்குமுகமாக உங்கள் ஜாதகத்தில் அந்த ரஜ்ஜு பொருத்தம் அமைந்திருந்தால் உங்கள் ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து கொண்டு திருமணம் செய்யலாம். அது இல்லாமல் லக்ன பொருத்தம் முக்கியமாக பார்க்கணும். நான் தொடர்ந்து இந்த சொல்லிட்டு வர்றது லக்ன பொருத்தம். அதே மாதிரி ஆண் நட்சத்திரமாக இருந்தாலும் பெண் நட்சத்திரமாக ஒத்தப்படையாக அமையணும். அப்போ 1, 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி அமைந்து கொண்டால் நல்லாயிருக்கும். அதே போல் பொருந்தாத லக்னம் அப்படி பார்க்கும்போது 2வது லக்னம், 4வது லக்னம், 6வது லக்னம், 8வது லக்னம், 12வது லக்னம் இவங்களுக்கு ஒத்து வராது. இது சற்று நிதானமாக யோசனை செய்து முடிப்படும். ராசியும் லக்னம் நல்லா அமைந்து விட்டால் மன வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆகவே இவங்களை இதை பற்றி நல்ல ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து கொண்டு
திருமண ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அது இல்லாமல் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்றது முக்கியமாக எந்த ராசியில் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது, அதாவது எந்த ராசி எந்த லக்னம் அப்படின்னு வரும்போது அது யாரை அது தடை பண்ணுவாங்க இந்த ராசிக்கு அப்படின்னா திதி தடை பண்ணும். ஆக பெண் நட்சத்திரம் அஸ்வினியாக இருப்பதால் சஷ்டி திதியில திருமணம் ஏற்பாடு செய்யக்கூடாது, அது திதி சூன்யமாக வரும். அதே மாதிரி மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு ஊடுருவக்கூடிய திதி அப்படின்னு பார்க்கும்போது திருதிய திதி, சஷ்டி திதி, நவமி திதி, திரியோதசி திதி, இந்த திதி இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. ஆகவே இந்த மாதிரி திருமணத்துக்கு முன்னாடி இந்த திதி தோஷம் இல்லாமல் பார்த்துக்கணும். திதி தோஷம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதாவது திருதியை, சஷ்டி, திரியோதசி திதி, சஷ்டி திதி, இதில் நிறைய முகூர்த்தம் இருக்கும். இருப்பினும் இவங்களுக்கு ஒத்து வராது. இது திதி சுனிய காலம். திதி சுனிய காலத்தில் அவர் திருமணம் செய்யும் பொழுது மன வாழ்க்கை தம்பதிகளுக்குள்ள அடிக்கடி பிரச்சனைகள், கசப்பு மன வாழ்க்கை அமையக்கூடிய வாழ்க்கையும் உண்டு. அந்த கசப்பு மன வாழ்க்கை இல்லாமல் அமைனா இதெல்லாம் பார்த்து செய்யணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அடுத்தபடியாக சந்திராஷ்டம ராசி இல்லாமல் பார்த்துக்கணும். ஆகவே இதெல்லாம் நம்ம முறையாக கையாளணும். இப்போ பெண்ணுக்கு எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு விருச்சிக ராசி சொல்லக்கூடிய நேரத்தில் சந்திராஷ்டமமாக இருக்கும். அதே மாதிரி ஆணுக்கு எடுக்கும்போது மீன ராசியில் சந்திரன் பயணம் பண்ணும்போது மீன ராசியில் இருக்கும்போது சந்திராஷ்டமம் இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில், அதாவது மீன ராசி காலத்தில் திருமணம் செய்யக்கூடாது, விருச்சிக ராசி காலத்தில் திருமணம் செய்யக்கூடாது. இதெல்லாம் உங்களுடைய ஜோதிடர்களை தக்க முறையில் ஆலோசனை செய்து நல்ல முகூர்த்தம் தேர்வு செய்து திருமணம் செய்ய வேண்டும் உங்கள் பிள்ளைங்களுக்கு. ஏனென்றால் இந்த தடை இல்லாமல் ஒரு மன வாழ்க்கை அமையணும். ஒரு தம்பதிகள்லாம் தடை இல்லாமல் ஒரு குடும்பம் நடத்தணும், சங்கதிகளுக்கு நல்லபடியாக பேர் புகழ் அமையணும்னா இத்தனையும் நம்ம முறையாக பார்க்கணும். இப்போ மீனராசியில் பார்க்கும்போது ரேவதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் முகூர்த்தம் இருக்கும். மேசராசி, விருச்சிக ராசி பார்க்கும்போது அனுஷ நட்சத்திரத்திலே முகூர்த்தம் இருக்கும். இதெல்லாம் பார்க்கணும். முகூர்த்தம் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு ஏற்ற முகூர்த்தமாக பார்த்து நிர்ணயம் செய்து இந்த திருமண வாழ்க்கை ஏற்பாடு செய்யணும். இந்த வகையில் இந்த திருமண பொருத்தம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி பெண்ணுக்கும் மக நட்சத்திரம் சிம்மராசிக்கு ஆணுக்கும் 7 பொருத்தமேக உள்ளது. ஆகவே சற்று நிதானமாக மாங்கல்ய பொருத்தம் இல்லாதனால் உங்கள் ஜோதிடர்களை கலந்து ஆலோசனை செய்து திருமணம் செய்யணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய்.